நீங்க மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதை விட்டுட்டு உங்க பஞ்சாயத்தை பத்தியே பேசி நிக்கிறீங்க. நீங்க சபாநாயகரே ஒரு தடவை சொன்னார்ல, இதெல்லாம் வெளியில மீட்டிங் போட்டு பேசிக்காங்க அப்படின்னு. மீட்டிங்ல பேச வேண்டியதை நீங்க இங்க சட்டமன்றத்தில் பேசிட்டீங்கன்னா எங்க பிரச்சனையை யார் தாங்க குரல் கொடுப்பாங்க? இவங்க பிரச்சனை எவ்வளவு நிமிஷங்கள் பேசுறாங்க, மக்கள் பிரச்சனை எந்த மக்கள் பிரச்சனை எடுத்துட்டு வந்தாலும் உடனே வந்து நீங்க அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா அப்படின்னு. ஆஹா, இவங்க வந்து ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா 3 ஃபைல் இருக்குது, ரிவ்யூ பண்ண ஃபைலு திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னாரு. அப்பா, ஆதாரம் வந்துருச்சு. ஜால்ரா டிவி எல்லாம் சேர்ந்துக்கின்னு என்ன பண்ணிட்டாங்க, 9% இவருக்கு ஆதரவு இருக்கின்றது. ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தலையெழுத்து என்னவோ அதை அனுபவிச்சுட்டு தான் போனோம். சிலர் வந்து அமைச்சர் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கேள்விக்குரியது. அவங்க யாராவனா இருந்துட்டு போட்டோம், இல்ல அமைச்சராகவே கூட இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? அமைச்சர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அரைகுறை ஆடையுடன். ஞாபகம் இருக்கா? அது அரைகுறை ஆடைன்னு சொல்றதுக்கு நீங்க திமுக ஃபாலோயிங் இல்ல, தாவேகா தான் இப்போதைய திமுக. இதைத்தான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திமுக வேற தாவேகா வேறலாம் பார்க்காதீங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு அதை போட்டிருந்தாங்க. இப்பவும் அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு போட்டு 3 சிலிண்டர் இருந்தாங்க. சூப்பர் 6ன்னா இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி, அரசியல் ஞானி நம்ம ஜாம்பவன் அருண் சார் அடைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். இந்த டைட்டில் என்ன சாட் ஜிபிடி கொடுத்ததா உனக்கு? அவரை சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்தோம்னா அப்படின்னா ஜாம்பவன் அருண் சார் வந்து நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட், அற்புதமான ஜேர்னலிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க சார். ஆமா, அப்படியா? எதுக்கும் ஜெமினியில் செக் பண்ணிடுவோம். ஓகே சார், அதை தான் இப்பெல்லாம் ஆதாரமாக காட்டுறாங்க சார். பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பா, அப்புறம் அதிகம் நம்ப மாட்டாங்க. அது போட்டு ஓகே சார். ஸோ அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாரு, இது ஆதவர்ஜினாட்டு நான் சொல்லிட்டேன், நான் 8ஆம் தேதி வரைக்கும் பேசாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் பேசினாவே சண்டை தான் வருது அப்படின்ட்டு. ஸோ அது சட்டசபையான்ற மாதிரி இல்லை சார் இப்போ போய்கிட்டு இருக்குது. இந்த லைவ் காட்டுறனால தான் இந்த பிரச்சனையா என்ன? அதாவது லைவ் காட்டுறது ஒரு ஆஸ்பெக்ட் விடுங்க. சட்டமன்றம் அப்படின்றது எதுக்காக இருக்குங்க? ஒன்று சட்டங்கள் இயற்றுவது, அதுக்கப்புறம் திட்டங்கள் கொண்டு வருவது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு. சரியா? இங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறத விட்டுட்டு உங்கள் பஞ்சாயத்தை பற்றியே பேசி நிற்கிறீங்க. நீங்கள் இவங்க வந்து இங்கேருந்து ஆள் போனாங்களா, அங்கேருந்து எங்களால் விலைக்கு வாங்க முடியாதா, நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியாதா, நாங்கள் என்ன பண்ணீங்க தெரியாதா, அப்பாவை காணோம் அதை காணோம், இப்படியே பேசி நிற்கிறீங்களே. இதுதான் மக்களோட பிரச்சனையா? இப்போ ஆச்சு, இதை மழைக்காலம் வரப்போகுது, இந்த தடவை அந்த சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வெயிலெல்லாம் அடிச்சு போட்டு வந்து மழை போட்டு கொட்ட போகுது அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ப்ரிப்பேர்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க? சும்மா உட்காந்திங்கன்னு போன கவர்மெண்ட்டில் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வருமா? 4 அமைச்சர்களை நியமித்திருக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ டெண்டர் விட்டதில் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் வச்சுருக்காங்க, யார் வருவாங்க அப்படின்லாம் வேறு சில கேள்வி வந்திருக்கு. சரி, ரைட்டு, இது வந்து குவாலிஃபைடாக இருக்கணும், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் யாருமே வரலை, இல்லை ஒரு சிங்கிள் டெண்டர் மாதிரி ஆகிப்போச்சுன்னா அது என்ன ஆகிறது? இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. 2 பக்கமும் பார்க்கணும் இல்லையா? இதுவெல்லாம் வந்து நார்மலாக ஆகஸ்ட்டுக்குள்ளேயே முடித்து செப்டம்பரில் வேலை ஆரம்பிக்கணுங்க. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் வந்து டியூரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. ரைட்டு, டெண்டர் அப்படின்னாலே அது வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் நீங்கள் திருப்பி உங்கள் பிரச்சனை பற்றியே பேசி நிற்கிறீங்க. இதுக்கு நடுவில் சபாநாயகரே ஒரு தடவை சொன்னார்ல, இதெல்லாம் வெளியில் மீட்டிங் போட்டு பேசிக்காங்க அப்படின்னு. மீட்டிங்கில் பேச வேண்டியதை நீங்கள் இங்கே சட்டமன்றத்தில் பேசிட்டீங்கன்னா எங்கள் பிரச்சனையை யார் தாங்க குரல் கொடுப்பாங்க? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கேட்டால் நாங்கள் 1 லட்சம் கோடி கொண்டு வந்தோம். ஏங்க 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடின்னா எடப்பாடியார் கரெக்டாக சொன்னார். இதை நீங்கள் என்னவோ 1 லட்சம் கோடின்னு சொல்கிறீங்க. முதல்ல அம்மா அவர்கள் போடும்போது 2 லட்சத்து சில்லற கோடி, அதுக்கப்புறம் வந்து 3 லட்சத்து சில்லற கோடி. இந்த எம்ஓயூலாம் உடனே எல்லாம் வந்துடாதுங்க, ஃபுல்லாகவும் வராதுங்க அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடின்னு இதுலேயே வாயில் வடை சுட்டுனுக்கிறீங்க. வெளில போன கம்பெனியெல்லாம் நாங்கள் இழுத்துட்டு வந்துட்டோம்னா இவங்க சொல்கிறாங்க, ஏங்க அந்த கம்பெனி இத்தனை வருஷமாக இங்கே தாங்க ஃபங்க்ஷன் ஆகினுக்குது, என்னங்க புதுசாக கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இது ஒரு ரெட்டாரிக் மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இந்த லைவில் போகிறதுனால அவங்க அதை பேசுகிறாங்களா இதை பேசுகிறாங்களா அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே வந்து டு கேப்சர் த ஐபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதில் வேறு போதாக்குறைக்கு ஊடகங்களாக உட்காந்து அடித்து ஆடினார், எதிர்த்து பேசினார், மிரட்டினார், உருட்டினார் இப்படின்லாம் போட்டுன்னு எதுக்கு மிரட்டினார், எதுக்கு உருட்டினார், எதற்கு வந்து அதிரடி காட்டினார் அப்படின்னு மக்கள் பிரச்சனைக்காக காமிக்கிறீங்க. உங்கள் பிரச்சனைக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
இதை நீங்க நிதானமா டிவி டிபேட்ல பண்ணுங்க, இல்ல வெளியில மீட்டிங் போட்டு பண்ணுங்க, மக்களுக்கான பிரச்சனையை பத்தி பேசுங்க. அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசின விஷயம் சரியான விஷயம். இது மக்களுடைய குரலாகத்தான் நான் பார்க்குறேன். சட்டமன்றத்தில் எங்க பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு ஏங்க இது ரைட்டு சீரியலை விட இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்றதுக்காக இதையே சொல்லுவோம்ல, சீரியலே பார்த்துருந்தா சமையல் ஆயிருமா அப்படின்னு நம்மலாம் ஊட்டமாவை கேட்போம். அந்த மாதிரி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதுக்காகவே இதை வச்சு என்ன மக்கள் பிரச்சனை தீர்ந்துற போது சொல்லுங்கள். அதை எத்தனை நேரம் பேசுகிறாங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரு பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள். இவங்க பிரச்சனை எவ்வளோ நிமிஷங்கள் பேசுகிறாங்க, மக்கள் பிரச்சனை எந்த மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே நீங்கள் அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா அப்படின்னு இது வரைக்கும் போன ஆட்சியில் இருந்த வரைக்கும் அங்கே இருந்தீங்கன்னா அங்கே முட்டு கொடுத்துட்டு இங்கே அதையே கேள்வி கேட்டுக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஏதோ இவங்களாவது அந்த கேள்வியை கேட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதான். அதுக்காகலாம் இவங்க தான் சிறந்த எம்எல்ஏ அப்படின்னா ChatGPT ஒத்துக்கலாம், நம்ம ஒத்துப்போமா தெரியல. நம்ம என்னைக்கு எதை ஒத்துனுக்கிறோம். அதே மாதிரி இந்த லைவ் கட் பண்ணுறதுன்ற விஷயத்தை எல்லாருமே முன் வச்சுட்டே இருக்காங்கல்ல சார். ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் KN நேரு அவர்கள்லாம். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பி குரூஸ்லன்னு நினைக்கிறேன், அதில் தான் அவர் மிஸ்டர் ஸ்ரீ ஐயரோட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அந்த டிலேடு ஃபீடு இது கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த IPL மேட்ச் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஆக்சுவலாக அது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரி வரும், ஆனால் அது லைவ் கிடையாது. அது ஏதோ கேப் இருக்குமா, அது அவங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் வந்துடும். ஏன்னா இப்போ மேட்ச் போயிட்டு இருக்கும்போது ஓகே, அதில் பழசு வேற ஏதாவது எடுத்து போடும்போது அவங்க டக்குன்னு குழம்பிடக்கூடாது இல்லையா, அதனால ஏதோ கொஞ்சம் கேப் விட்டு தான் வருமா. அந்த மாதிரி என்ன உடனுக்குடன்னு பார்த்தா தான் நமக்கு சோறு வேகுமா, இல்லைல்ல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிலேடு ஃபீடு கொடுத்தீங்கன்னா அப்போ எதெல்லாம் அவை குறிப்பில் நீக்கப்படுகின்றார்களோ அதை அங்கே இருக்கவங்க டக்குன்னு கட் பண்ணி போட்டு அந்த ஃபீடை மட்டும் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. இன்னும் இப்போ கிரிக்கெட் மேட்சே நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியா ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு காலையில் பேப்பர் தான் பார்ப்போம். 12 மணி வரைக்கும்லாம் மூச்சு இருக்கிறதுலாம் நமக்கு கிடையாது. ஏதோ மக்கள் பிரச்சனைக்கு முக்கியமாக முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, இவங்க தானே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதனால டிலேடு ஃபீடு ஓகே. முக்கியமாக இதுதான், இவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிடுறாங்க. ஒரு இந்த நிதி அமைச்சர் எடுத்துக்காங்க, நானே ஆதாரம் நானே சாட்சி அப்படின்னாரு. அது நான் கூட கேட்டேன், கரெக்ட், இது இந்த மாதிரி தான் வேணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் திருப்பி இந்த பாயிண்ட்டை தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே ஊழல் ஒழிஞ்சாச்சுங்க, இங்கே தமிழ்நாட்டில் ஊழலே கிடையாதுலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேப்பரில் பாருங்கள், தமிழகம் முழுவதும் லஞ்ச வேட்டை, அதில் 1 கோடி சம்திங் ஏதோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழிச்ச லஞ்சத்துலேருந்து எங்கே இது வந்தது? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினவங்கள, அதுவும் பெரிய நீங்கள் பாட்டுக்கு 50 ரூபா வாங்கினார் 5000 ரூபா வாங்கினார் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ஸ்டாஃபை பிடிக்கிறது இது காலகாலமாக நடந்துனுக்குது. டிவிஎஸ்சி அப்படின்றது அதை பிடிக்கிறது தான் நம்ம செய்தி வருமே தவிர சப்சிக்வெண்ட்டாக கேஸ் என்னாச்சு, அதில் எத்தனை பேர் கன்விக்ட் ஆகிறாங்க அது நமக்கு தெரியாது. ரொம்ப ரேர். அந்த கையும் களவுமாக பிடிபட்ட செய்தி நிறைய வரும். இவருக்கு 3 வருட தண்டனை அப்படின்றது என்னைக்காவது ஒரு தடவை தான் வரும். பார்த்துருக்கீங்களா? இட் டேக்ஸ் டைம். 14 வருஷமா சஸ்பென்ஷன்லயே வச்சிருந்தாங்க ஒருத்தர், ஞாபகம் இருக்கா? அவர் வேற சஸ்பெண்டட் கிளர்க் அப்படின்லாம் போட்டுருந்தாரு. கோர்ட்ல கேட்டாங்க, என்னங்க இத்தனை வருஷமா நீங்க டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்தாம வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அந்த லட்சணத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டிபார்ட்மெண்ட். அதனால பெரிய தலைகள் ஊழல்ல மாட்டி உள்ள போனாங்க அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு பயம் வரும். ஐயோ நிஜமாவே இவங்க ஊழலை ஒழிக்க போறாங்க போல இருக்குது, ஐயோ நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டக்குன்னு இந்த ஊழல் வழக்கில் ஒரு 7-8 பேர் மேலே நீங்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்தால் மட்டும்தான் இந்த அதிகாரிகள் அவங்க இது பாருங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டெல்லாம் நாங்கள் ஆடினோம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு நானும் சேர்ந்து உள்ளே போனோம். இதுதான் ரூல், இதுதான் ப்ரொசீஜர், நான் இதைத்தான் ஃபைலில் எழுதுவேன், நீங்கள் ஒன்றா அதை ஓவர் ரூல் பண்ணி இல்லை நீங்கள் இதை அப்படின்னு எழுதுங்க அப்படின்ற அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்கிற அந்த மேல்மட்ட ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை சுகுரா இருக்கணும். நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு நினைக்கிறேன், ஆஹா இவங்க ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் இருக்குது, ரிவ்யூ பண்ண ஃபைலு திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னாரு. அப்பா ஆதாரம் வந்துருச்சு, இதில் ஒரு பெரிய தலை சிக்கி உள்ள போகுது அப்படின்னு நினைச்சிருந்தம்பா. கால ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி. அது லஞ்சம் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்னது? அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு, ஃபோர்ஸ்டு பிரைபரி அண்ட் கரப்ஷன். பிரைபரின்னா என்ன, கரப்ஷன்னா என்ன? லஞ்சம் ஊழல். பிரைப்னா லஞ்சம், கரப்ஷன்னா ஊழல். இதானே
ஃபோர்ஸ்டு. நம்ம என்னவோ ஆசையாக லஞ்சம் கொடுத்துங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனோன்னா, சார் ஐயோ பாவம் சார் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, இந்தாங்க சார் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஆசையாக கொடுக்குறோம் லஞ்சம். அவங்க மட்டும்தான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க போல இது. அவரு ஃபோர்ஸ்டு பிரைபரின்னு சொல்லிட்டு இவர் அது லஞ்சம் இல்லை, நான் கொடுக்கல, மற்றவங்க சொன்னது அதை நான் சொன்னேன் அப்படின்றாரு. அப்போ இனிமேல் அவ்வளோதானா? இதில் வேற கேஸ் போடுறதுனா போடுங்கலாம் வேற சொன்னார். அப்போ என்ன ஆகுது, அதுதான் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் இதுன்றது அது 1 கோடி வியூஸ் போச்சுன்னு சொன்னால் இது என்ன மிஞ்சி போனால் 1 லட்சம் வியூஸ் கூட போயிருக்காது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா அதிமுக மோசம், அதிமுக மோசம், இதில் அதிமுக மோசம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிமுகலேருந்து இத்தனை பேர் வரப்போகிறாங்க, கட்சியே மொத்தமாக வரப்போகுது அப்படின்வாங்க. எதுக்கு இதெல்லாம்? அப்போ இந்த டிலேடு ஃபீட் அஃப்கோர்ஸ் இது அவை குறிப்பில் நீக்கினதா எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு ஆதாரம் இல்லாமல் இது பண்ணுறது எத்தனை நாளைக்கு இங்கே பார்த்துட்டு இருக்க முடியும்? இதில் மிகப்பெரிய டேமேஜ் இருக்குது விக்ரம். இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு செஷன் ரைட்டு எல்லாம் பேசிடுவாங்க. 2 வருஷம் போன பிறகு திமுகவில் கேட்பாங்க, என்ன பெருசாக பேசினீங்க, ஊழலை ஒழிக்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண, என்ன பண்ண முடியுது உங்களால் அப்படின்னு கேட்பாங்க. மக்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பாஜக மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் அந்த 2G கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, ராகுல் காந்தி அவங்களுக்கு எதிராக அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸு அது என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா கேஸும் தூங்குது, என்னதாங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பேக்லாஷ் இருக்கு. அவங்களுக்காவது 12 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆயினுக்குது. இவங்க ரொம்ப வேகமா பண்றாங்க அப்படின்றதுனால இது எப்படின்னா அந்த ட்ரெய்லர்ல பயங்கரமா ஹைப்பு கொடுத்துட்டு படம் லேகா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருசா இம்பாக்ட் வரும். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரியுது சார். இப்போ இந்த வருஷம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிட்டாங்களே சார், இப்போ அந்த நிலையெல்லாம் என்ன பண்ண போறாங்க? அப்புறம் நாங்க அங்க உணவு தொழிற்சாலைகள் கொண்டு வருவோம். ஓ, சாப்பாடு. ஏன்னா விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் சொல்லியிருக்காங்க. விக்ரம் இங்க இருந்து வாங்கல, உங்களுக்கு வலிக்காம நான் ஒரு அற விடவா வேணாம் சார். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. விவசாயிகளை பாதிக்காமல் அங்கு தொழிற்சாலைகள் வரும்னா என்ன மாதிரியான தொழில்? அவங்க நிலத்தை எடுத்துக்கினீங்க, காசு கொடுத்தாச்சு, இப்ப அதை திருப்பி கொடுக்க போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் அரசாங்கமே இது அரசு நிலம், நாங்க விவசாயிகளுக்கு குத்தகை வர்றோம், நீங்க விவசாயம் பண்ணுங்க. அதுதானே விவசாயிகளை பாதிக்காத விஷயமா இருக்கும். 3 போகம் விளையுதுங்க. எங்க 3 போகம் விளையுதுன்னு தெரியல தமிழ்நாட்டில். காவிரியில தண்ணியே காணோம், இப்பதான் திறந்து விட போறாங்களா? இது எத்தனை நாளைக்கு இந்த தண்ணி வரும்னு தெரியல. கடைமடை விவசாயம் திருத்துறைப்பூண்டி அந்த பக்கம்லாம் தண்ணி வருமானே தெரியல. குடிமராமத்து பண்ணாங்களா, அந்த கால்வாயெல்லாம் தூர் வாரினாங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலில் அப்படியே செடி மண்டி கிடக்கும்பா. அந்த மேட்டூர் திறக்கிறது ஜூலை அந்த வாக்கில் திறப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, குடிமராமத்து அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஊர்காரங்களாவது சரி ரைட்டு நம்ம இதை பண்ணுவோம். ஏன்னா அதுவும் அந்த திருத்துறைப்பூண்டி கச்சனம் இந்த சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் தண்ணி வரத்துக்கு லேட் ஆகும். அப்போது இவங்களே பண்ணணும் அப்படின்னு இப்போ அரசாங்கம் பண்ணுதுன்னு அது 100 நாள் வேலை திட்டத்தில் பண்ணுறாங்களா இல்லை 150 நாளில் பண்ணுறாங்களா அதெல்லாம் தெரியாது. அது பண்ணாங்களா அதுவும் தெரியாது. இப்போ இந்த மழை வரப்போது இந்த ஒக்கியம் இங்கெல்லாம் அதை அடினாங்களா, கடைசியில் பார்த்தா எங்கேயோ சைனாவில் க்ளீன் பண்ணாங்களா, அதை வச்சுன்னு கூவத்தை சுத்தம் பண்ணாங்கன்னு ரீல் போட்டு சுற்றி நிற்கிறாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் விக்ரம். மழை வந்த பிறகு இங்கே தண்ணி நிற்கும் போது அப்போ சொல்லுவாங்க இல்லை அது சைனாவில் நடந்ததுன்னு சொல்லுவாங்களா? இல்லை அங்கே கடைமடை விவசாயத்துக்கு தண்ணி வராத போது முதல்ல அதுக்கு தேவையான தண்ணி இங்கே இல்லைங்க, புரியுதுங்களா? நீங்கள் இன்னைக்கு தண்ணி திறந்து விட்டாலுமே முழுசா தேவையான தண்ணி இல்லை. அது அவங்க காவேரியில் திறந்து விடுவாங்களா தெரியாது, அங்கே வேற பிரச்சனை பண்ணின்னுக்கிறாங்க. இவ்வளோ இஷ்யூ இருக்குது. இதில் நீங்கள் பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுன்னு சைனாவில், ஹாங்காங்கில், தாய்லாந்தில் நடக்கிறதெல்லாம் அதோ இங்கே நடக்குது அப்படின்னீங்கன்னா, இங்கே நடக்கிறத மழைக்காலம் வரும்போது இல்லை விவசாய சீசன் இது பண்ணும்போது அப்போ தெரியும் பிரச்சனை. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாமே இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக ஆட்சியில் கொஞ்ச நாள் தான் சட்டசபைகள் நடத்தப்பட்டுச்சு, அதுவும் லைவ் நிறைய வரல, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறாங்களா சார்? ஓ இவர் தான் இந்த அமைச்சர், ஓ இப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன சண்டை போடுறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு திறனை மேம்படுத்துகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்குதா? லேண்டை விற்று எங்களுக்கு கொடுக்குறார், 1000 ரூபா உரிமை தொகை அவர் காசுலேருந்து தான் கொடுக்குறார். இதுக்கு மேலேயும் ஜென்சி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நான் வரல, நான் அப்படியே திரும்பி போயிடுறேன். என்னங்க இது? அந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்களா? பார்த்தேன். எங்க போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு புரியல. எந்த அளவுக்கு நாடு எங்க போயின்னுக்குதுங்க? போதாத வரைக்கும் இங்க பண்றது போதாதுன்னு நார்த்து ஃபுல்லா
அவர் வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணணும், இல்லை தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த கோவிலில் உண்டியலில் வர காசெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. இப்படின்னு அவங்க ஆட்சி. இதில் வேற நீங்கள் வந்து என்னது பெட்ரோல் விலை ஏற்றுனீங்கன்னா இல்லை E20 கேன்சல் பண்ணலாம், இப்படி என்னென்னோ சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வரியை கட்ட மாட்டோம். சீமானுக்கு போட்டியாக இருக்குது எல்லாம், புரியுதுங்களா? இந்த மாதிரியெல்லாம் அங்கே இது பண்ணின்னு இருக்கிறாங்க. கரெக்டு. ஏதோ இதுங்கள்லாம் இங்கே மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, நாடு முழுக்க இப்படித்தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா, எதுக்காக அவங்க இதெல்லாம் இது வந்து யூடியூப்ல இல்லை, இன்ஸ்டாகிராமில் வியூஸுக்கு காசு கிடையாது. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்து யாருன்னே தெரியாத ஒரே டெம்ப்ளேட்டு, ஒரே ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி வருதுன்னு தெரியல. எதுக்காக அவங்க பண்ணுறாங்க? இப்போ என்ன கூப்பிட்டு நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னியா நான் செய்ய மாட்டேன். காசு கொடுத்தா கூட நான் செய்ய மாட்டேன். அப்படி இருக்கச்ச காசு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வோமா அப்படின்னா இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. போதா குறைக்கு ஒரு இந்த ஜால்ரா டிவி எல்லாம் சேர்ந்துக்கின்னு என்ன பண்ணிட்டாங்க, 9% இவருக்கு ஆதரவு இருக்கின்றது அப்படின்னு. சரி விடுங்க, இந்த மாதிரி ஜென்சிக்களும் இந்த மாதிரியான குடிமக்களும் இருக்கிற நாட்டில் இவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தலையெழுத்து என்னவோ அதை அனுபவிச்சுட்டு தான் போனோம். சார் அதே மாதிரி இப்போ திடீர்னு கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறை அமைச்சர் அந்த ஸ்டேஜில் பேசும்போது கூட சொல்றாங்க, இங்க பாருங்க என்னை வந்து தப்பா பரப்புரை பண்றாங்க பாருங்க, இந்த கார்ல இருந்து இறங்குறது நானா, பார்த்தாவே தெரியலையா, எனக்கே சிரிப்பு வருது அப்படின்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி விளக்குறைகள்லாம்? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் ட்வீட் போட்டு வந்தது என்னன்னா, யாரோ ஒருத்தங்க கார்ல இருந்து இறங்குகின்றார்கள், யார் இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். அவங்க என்ன சொன்னாங்க, திமுக அதிமுக அமைச்சர் சொன்னது. 2 பேருமே இப்படித்தான் வந்து பெண்களை இழிவுபடுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த அதிமுக 25 பேர் அங்கேருந்து வர போறாங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் அதிமுக 70% வந்து விட்டது, முழுதும் வந்து விடும் அப்படின்றது அந்த அதிமுக. அவங்க தான் இப்படி பெண்களை கேலி பண்றவங்க, ட்ரால் பண்றவங்க, இழிவு பண்றவங்க. அவங்கள ஏங்க நீங்க சேர்த்துக்கிறீங்க? பாருங்க, இது சந்தனம், இது சாணி. அப்ப சந்தனம் எடுத்துக்கணுமா, சாணியை எடுத்துக்கணுமா? அது சாணின்னு சொல்லிட்டு அதை நீங்க ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? சரி, அந்த வீடியோல இப்ப யார் இதுன்னு கேட்டது ஒரு தப்பே கிடையாது. இப்ப அந்த குரோக்க கூட நிறைய பேர் கேட்பாங்க, ஏதாவது ஒரு சினிமா சீனு இல்லை யாராவது ஒரு செலிபிரிட்டி திடீர்னு அந்த போட்டோ வைரலா போயிருந்ததுன்னா, இது யாருன்னு தெரியலையே, குரோக் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் திஸ் அப்படின்ன உடனே அது கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ யார் அதுன்னு கேட்டதுல தப்பு கிடையாது. ஒரு சிலர் வந்து அமைச்சர் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கேள்விக்குரியது. ஏங்க அவங்க யாரும் ஒன்றா இருந்துட்டு போட்டோம், இல்லை அமைச்சராகவே கூட இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? கார்லேருந்து இறங்குறாங்க, ஏன் அமைச்சர்னா கார்லேருந்து இறங்கக்கூடாதா? இப்படி தானே கேட்டிருக்கணும். அமைச்சர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அரைகுறை ஆடையுடன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அது அரைகுறை ஆடைன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? ஆடை சுதந்திரம் அப்படின்றத தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன உடுத்தணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும், நீ டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்குச்சு. அது அரைகுறை ஆடைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது தப்பு இல்லையா விக்ரம்? நிச்சயமா. அது அரைகுறைன்னு யார் முடிவு பண்றது? இன்னைக்கு இது ஃபேஷன், நாகரிகம் மாறி வருகின்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உடை போட்டு வராங்க. அது அவங்க சுதந்திரம் அப்படின்னும் போது, இப்போ இதையே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தாலோ, இல்லைங்க அரவர ட்ரெஸ்ஸை போட்டு வர அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பெரிய ஒரு போராட்டம், அட்லீஸ்ட் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். இதே பாஜகலேருந்து யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களா, முடிஞ்சு போச்சு. சனாதன சக்திகள், நம்ம இங்க விசிகாலேருந்து போனாரு, அவரே சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, சனாதன சக்திகள் ஆண்டாண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக பெண்களை அடிமைப்படுத்தி வந்தார்கள் அப்படின்னு நிச்சயமா சொல்லியிருப்பாரா மாட்டாரா? ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினதுக்கு சனாதன சக்திகள் வேற எப்படி பேசும்னு சொன்னாங்க. ஏங்க அவர் பேசினதுக்கு தைரியம் இருந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி, செங்கிப்பட்டி கூட்டு போன மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து தோழமை சுட்டு இல்லை தோழமை முட்டு கூட கிடையாது, அப்படியே ஒரு குறை மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிறதுன்னா அவ்வளோ பயமா? என்ன பண்ணிடுவாரு மோடி? நான் ஆட்சியை கழிச்சிருவாரா? நீங்க தான் தைரியமானவராச்சே, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அதுவும் அது வந்து இன்டென்ஷனலா பேசினாரா இல்லை ஸ்லிப் ஆஃப் த டங்கா எனக்கு தெரியலங்க. பட் அந்த வார்த்தை அப்படின்றது வந்து தவறான அர்த்தம், சரிங்களா? கிராமட்டிக்கலா அது ஒத்து வரல. அதனாலதான் நான் சொல்றேன், அது எங்கேயோ வந்து வார்த்தையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுல தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதி ஸ்டாலின் பேசல, அவர் பேசும்போது எதிர்வினை கீழேந்து வந்தது. ஆனா அதுக்கே அவர் அரெஸ்ட் பண்ணீங்க. இங்க அவரே வந்து பேசியிருக்கார், ஏன் அரெஸ்ட் பண்ணல? இப்ப அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அரைகுறை ஆடையுடன் வந்து இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா என்ன கொந்தளிச்சிருப்பீங்க. அப்ப அந்த வார்த்தையை ஒரு அமைச்சர் சொல்லலாமா?
யாராவது வாய் திறந்தீங்களா? சரி விடுங்க, அதுவும் வந்து ஏதாவது ஒருவேளை நான் கடைசியா அந்த பெண் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்களே நான் கூட நினைச்சேன் இந்த ஓ ரிங் கண்டுபிடிச்சவங்களா இருக்குமோ அவங்க அப்படின்னு நினைச்சேன். அவங்க இல்லையா, அவங்க ஏதோ சரி யாரா இருந்தா நமக்கு என்னங்க வந்தது, யாரோ வராங்க கார்ல இருந்து இறங்கி போறாங்க, அவங்க காரு அவங்க ஓட்டிட்டு வந்தாங்க, டிரைவர் சைட்ல தான் இறங்குறாங்க. இதுல என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன வந்தது, என் காரு நான் இறங்கிட்டு போறேன் அவ்வளவுதான். இது என்னது தேவையில்லாம இது பண்ணணும் அப்படின்னு முதல்ல வந்து இது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி, அதுக்கு இவங்க இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க, அரைகுறை ஆடைன்னு. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணோட மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணும். நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கோம், அதை வந்து இன்னொருத்தர் அரைகுறை ஆடைன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவங்க மனசு வேதனைப்படுமா வேணாமா? ஒன்றும் வேணாங்க. இப்ப நானே பாருங்க, என் ட்ரெஸ் ஃபுல்லா காமிச்சா நல்லா இருக்காது, என்னை பார்த்து நீங்க அரைகுறை ஆடைன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன கேட்பேன், உனக்கு என்ன வந்தது, நீ இவ்வளவு தானே ஃப்ரேம் வைக்கிற, இன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டுன்னு சுத்துறது என்ன புதுசா? விவேக் சொல்லுவாரு சார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டாங்க. சரியா? இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க பாருங்க 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஷார்ட்ஸ் போடுறாங்க, 4 வயசு பையனுக்கு கோட்டு சூட்டு போட்டு கூட்டின்னு வரானுங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு இது வந்து சில காரணங்களாக இருக்கு. நான் வரேன், அதுக்காக என்ன போய் அரைகுறை ஆடைன்னு சொன்னா நான் சும்மா இருப்பேனா? அப்படி நானே அப்படின்னும் போது ஒரு பெண்ணோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் யோசிக்க வேணாமா? இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாதுங்க. திருப்பி திருப்பி இவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, அந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டருக்கு யாருமே வர்றது கிடையாது. இதுதான் நான் சொல்றேன், சட்டமன்றத்துல கூட திருப்பி திருப்பி அவங்க ஏதோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர, இதுல சொன்னாங்கல்ல ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளையா அப்படி சொன்னாங்க, யாருக்காக இப்படி வாதம்லாம் வந்தது இல்லை. இப்ப நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நீங்க வந்து அந்த நிலத்தெல்லாம் அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, அப்போ வந்து அங்க நிலம் வாங்கினவெல்லாம் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான் அப்படின்ற மாதிரி நிலம் வாங்கினவன் ஏமாந்தான்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்ப என்ன அங்க தொழிற்சாலை வந்தா அப்ப லேண்ட் வேலை ஏறாதா? அப்ப யார் ஏமாந்தது? நீங்க மறுபடியும் அங்க விவசாயம்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ அது வந்து சூப்பர் 6. ஆனா அங்க விவசாயம் பண்ண போறது இல்லையா, தொழிற்சாலை தானே வரப்போறது. 1700 ஏக்கர் அப்படின்னும் போது எத்தனை தொழிற்சாலை வரப்போகுது? அப்ப லேண்ட் வேலை இன்னும் குப்புன்னு ஏறப்போகுது. நடுவுல தங்க வேலை உச்சத்துக்கு போயிட்டு இறங்கிச்சு. ஒண்ணு ஐயோ என்ன தங்க வேலை இறங்கிச்சு அப்படின்னு வச்சு இப்ப மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரிதான் அப்ப அங்க இருக்க நிலம் விலையும். இதுல நீங்க யாரை ஏமாத்துறீங்க? நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க. சரி, சூப்பர் 6 போது ஞாபகம் வருது, அன்னபூர்ணி 6ன்னு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திடீர்னு 3 சிலிண்டர் ஆக்கிட்டாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா வந்து தகுதி உள்ளவர்கள்ன்ற மாதிரி ஒரு அடிப்படையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதுவும் திமுக ஃபாலோவிங்கா? திமுக ஃபாலோவிங் இல்ல, தாவேகா தான் இப்போதைய திமுக. இதைத்தான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திமுக வேற தாவேகா வேறெல்லாம் பார்க்காதீங்க. திமுகல என்னடானா பாஜக இஸ் ஈக்குவல் டு தாவேகான்னு சொல்லி இருக்கிறாங்க. நோ நோ நோ, திமுக இஸ் ஈக்குவல் டு தாவேகா. ஆர் இப்படி இருக்கலாம், தாவேகா இஸ் ஈக்குவல் டு திமுக ஸ்கொயர், ஜி ஸ்கொயர் இல்ல, திமுக ஸ்கொயர். அவங்கள விட ரொம்ப வேகமா இவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் இவங்களுக்கு பண்றாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க சேலம் சென்னை கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க உடனே வந்து இந்த ப்ராஜெக்ட் கூடாதுன்றாங்க. இப்போ ஏதோ அந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆம, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்களாமே, தெரியுமா? இன்னைக்கு ஏதோ ஒரு செய்தி படித்தேன், அது என்ன ப்ராஜெக்ட்னே நமக்கு தெரியல, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ திமுக மாதிரியே இவங்க இருக்காங்க. சொல்ல போனால் ஏன் நான் திமுக ஸ்கொயர்னு சொன்னேன்னா, திமுகவிலிருந்து வந்தது அதிமுக. அதிமுக என்ன பண்ணாங்க, மதுரை வாயில் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அப்போ இன்ட்டு அப்படின் போது அது ஸ்கொயர் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? சூப்பர் 6 பாருங்க, நீங்க டெக்னிக்கலா பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும். 6ன்னு சொன்னாங்களே, இதுல பாத்தீங்கன்னா அங்க சூப்பர் அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு அதை போட்டிருந்தாங்க. இப்போவும் அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு போட்டு 3 சிலிண்டர்ன்றாங்க. சூப்பர் 6ன்னா அது சூப்பர் 6 அப்படின்னு தானே வரணும். இது ஏன் 3 வருது அப்படின்னா அதுல ஒண்ணு இருக்குது விக்ரம். இப்போ ஒரு சிலிண்டர் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, நீங்க பதிலுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்குறீங்களா? அப்போ ஒரு தடவை புக் பண்ணும்போது அங்க 2 சிலிண்டர்கள் கையாளப்படுகின்றது. புரியுதா? அப்போ ஒரு புக்கிங்க்கு 2 சிலிண்டர், 3 புக்கிங்க்கு 6 சிலிண்டர் ஹேண்டில் பண்றாங்களா? ரைட். இதுல வேற இன்னும் சில பேர் சந்தேகத்தை கிளப்பி இருக்காங்க. ஏங்க இது எப்படி இருக்குதுன்னா, அந்த டெலிவரி ஆன் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படி ஏதோ இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த மகளிர்னு இப்போ என்ன, அது மகளிர் பேர்ல இருக்கணுமா? பெரும்பாலான வீட்டுல பாத்தீங்கன்னா ஆம்பளை பேர்ல தான் இருக்கும். உங்க வீட்டுல யார் பேர்ல இருக்கு? உன் பேர்ல தானே இருக்கு. எங்க வீட்டுல என் பேர்ல தானே இருக்குது.
ஐயா இல்ல இது வந்து மகளிர் பேர்ல இருந்தாதான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது தெரியல. ஆஹா. பார்த்து ஷாக் ஆயிராத. அதுக்கப்புறம் அவங்க பேர்ல இருக்கு. அப்ப மகளிர் பேர்ல இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்கன்னா அப்ப பேங்க் அக்கவுண்ட் அவங்க பேர்ல இருக்கணும். ஏற்கனவே உரிமை தொகைக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது, ஞாபகம் இருக்கா? அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. இந்த டெலிவரி எங்க இது பண்ணணும், அந்த மாடலிட்டிஸ் ஒன்றும் கிளியரா வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன்னா, புக் பண்ணிட்டு அந்த மெசேஜ் வரும்ல இந்தியன்ல இருந்து, அதை வந்து நீங்க இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு சிலிண்டர் நம்ம புக் பண்றோம் அப்படின்னு சொன்னா, சிலிண்டர் டெலிவரி ஆன 1-2 நாள்ல அந்த அது என்னது, அது சப்சிடி 24 ரூபாயோ 27 ரூபாயோ வரும். ஒரு டீ குடிக்கிற காசு. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னு சொன்னா, பாருங்க இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது விக்ரம். அந்த சப்சிடி வருது அப்படின்னாலே அந்த சிலிண்டரும் அக்கௌண்ட்டும் லிங்க்டுன்னு அர்த்தம். அப்ப இந்த சிலிண்டர்ல புக் ஆயிடுச்சுன்னு சொன்னா யூ ஹாவ் அ டை அப் வித் த சிலிண்டர் கம்பெனி. இதுக்கு புக் ஆயிருந்ததுன்னு சொன்னா அந்த பணத்தை உடனே இந்த அக்கௌண்ட்ல போட்டுருங்க. இந்த சப்சிடி நீங்க 27 தானே கொடுக்குறீங்க, மீதி காசை நாங்க பே பண்ணிடுறோம். பண்ணிட்டீங்கன்னா டெலிவரி கொடுக்கும்போது காசு இல்லாம டெலிவரி ஆகுது இல்லை. இப்ப நம்ம வந்து 950 ரூபா 980 ரூபா கை எழுத்து போடணும். நீங்க வேற ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறீங்க, இதுக்குள்ள இருந்தாதான் அப்படின்னு. சரி 2,50,000 கம்மியாவா, ரைட்டு, 20,000 மாசம் அப்படின்னும் போது நகர்ப்புறங்கள்லயே எடுத்துக்கோங்களேன். கிராமப்புறங்கள்ல 20,000 சம்பளம் அப்படின்றது ரைட்டு. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு 20,000 சம்பளம் எல்லாம் கிடைக்காது. நகர்ப்புறங்கள்ல 20,000 சம்பளம் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா, சரி ஒரு 4 பேர் இருக்க குடும்பம், 5 பேர் இருக்க குடும்பம் அப்படின்னா 20,000ன்றது தொட்டுக்கோ தொட்டுக்கோன்னு தான் இருக்கும். அவங்கள வந்து நீ 950 ரூபா கையில ரெடியா எடுத்து வை, அதுக்கப்புறமா வந்து ப்ரூஃப் எல்லாம் கொடுத்த பிறகு டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து ஒரு திட்டத்தை மக்கள் கிட்ட சுலபமா கொண்டு போனோமோ அதை விட்டுட்டு அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி தான் இந்த பியூரோக்ராட்ஸ் இந்த இதெல்லாம் டிசைன் பண்றாங்க. இதை அமைச்சர்கள் பார்த்து சரி பண்ண வேணாமா? ஏன்னா அது கொக்கு தள்ள வெண்ணையை வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க புக் பண்ண உடனே இதெல்லாம் இருக்குதுல்ல, எல்லாமே லிங்க்டு தானே. அப்படி இருக்குச்சு வந்து அப்படியே நேரா போறதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றீங்க? சுலபமாக்குறதுக்கு தான் உங்களை ஐஏஎஸ் படிச்சவங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறது. நீ பாட்டுக்கு வந்து நான் எதுவும் வேலை செய்ய மாட்டேன், ஜனங்க தான் கஷ்டப்படணும் சொல்லி இது கேட்கணுமா வேணாமா அமைச்சர்? சரி விடுங்க, நான் சொன்ன மாதிரி தான் நம்ம பாட்டுக்கு ஏதோ தமாஷா சொல்லிக்கிறோம், இதை சீரியஸா எடுத்துக்கின்னு வந்து பாருங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல 2 சிலிண்டர் அப்படின்னு சில பேர் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்க போறாங்க. விடுங்க, அதையும் நம்புறதுக்கு இந்த நாட்டுல ஆள் இருந்ததுன்னு சொன்னா யாராலும் இதை திருத்தவே முடியாது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த ஜிடிவி சம்பந்தமான அந்த பாஜக எம்பி வேற சொல்லப்படுது, அவர் வந்து ஏதோ 2,000 கோடி கட்ட வேண்டியதுக்கு வெறும் 6 கோடி தான் கட்டியிருக்காரு. இந்த மாதிரி 22,500 கோடியா? 2,000 கோடி இல்லை சாரி, அந்த அளவுக்கு திடீர் நியூஸ் நடுவில் வந்துட்டு போதே சார், என்ன பிரச்சனை சார் அதுல? அதாவது ஒரு பேரறிஞர் அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வேலை பார்த்துட்டு வந்தவர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வாரிசுன்ற காரணத்துக்காகவே அன்ஃபிட் தத்தி எல்லாம் கொண்டு வந்து பதவியில உட்கார வச்சீங்கன்னா ஒரு திறமையான கட்சி உங்களை தட்டி தூக்கிட்டு போயிடும் சொல்லி 2 வாட்ச் கட்டியிருப்பாரு. ஆமா. ஆனா பாருங்க, இது ஏதோ வாரிசு அரசியல் வந்தாதான் அர்த்தம் கிடையாதுங்க. வாரிசு அரசியல் இல்லாத கட்சிகளும் இப்படிதான் நடந்துக்குது. பாஜக நேத்துலேருந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால 22,500 கோடி கடனுக்கு 6.5 கோடி 6.25 கோடி அத்தோட முடிஞ்சு போச்சு. இதுதான் மோதியின் சாம்ராஜ்யம். இதுல வேற அந்த சம்பந்தப்பட்டவர் வந்து பாஜக எம்பி அப்படின்னு போட்டு அடிச்சு நவுத்தினுக்கிறாங்க. இன்னி வரைக்கும் அங்க இருக்கிற மேல இருக்க தலைகள் யாராவது வந்து என்னையா பைத்தியகாரத்தனமா உழைனுக்கிறீங்க, அது என்ன மேட்டர் தெரியுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் என்னத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதுக்கு தான் வந்து இங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சோசியல் மீடியால பதில் சொல்லுவாங்கன்னா பதவி சோகத்தை அனுபவிச்சிங்கன்னு உட்கார்ந்து இருக்கிறது நீ. இங்க கீழே இருக்க கட்சிக்காரன் வந்து உனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? இப்படி 9 வருஷமா 8 வருஷமா வாய் கீழே கத்திந்தார் ஒரு மனுஷன், ஷேஹ்சாதா பூனாவாலா அப்படின்னு. இன்னைக்கு ஐயா சாமி உங்க சங்காந்தமே வானான்னு ஓடி போட்டாரு. அவரை மாதிரி கவுண்டர் கொடுக்கறதுக்கு பாஜக ஆளே கிடையாது. கவுண்டர் கொடுக்குற ஆளெல்லாம் வெளில தள்ளிடுங்க. ரவிசங்கர் பிரசாத் இப்பதான் மறுபடியும் எங்கேயோ கோல்டு ஸ்டோரேஜ் இருந்து கொண்டு வந்துக்கிறாங்க. என்ன அழகா அருண்ஜேட்லி மாதிரி அவர் என்ன அழகா பதில் சொல்றாரு தெரியுமா? எங்க போனாருன்னு தெரியாது. ராஜீவ் பிரதாப் ரூடி அவரும் எங்க போனாருன்னு தெரியாது. அவர் இப்ப பைலட் ஓடின்னு இருக்கிறார், அது தெரியுமா அவங்களுக்கு? லைசன்ஸை ரினியூ பண்ணிட்டு அவர் ஃபிளைட் ஓட்டின்னு இருக்கிறாரு. ஸ்மிருதி இரானி எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப அந்த கரப்பாம்பூச்சி வந்த பிறகுதான் ஒவ்வொருத்தரா கூட்டின்னு வந்து நிற்கிறாங்க. ஏன் நீங்க தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கீங்கல்ல, உங்களாலாம் சமாளிக்க முடியாதா? எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சவங்களை கொண்டு வந்து தான் நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா?
நடந்த விஷயம் என்னன்னா 22,500 கோடி அவர் கடன் வாங்கலைங்க. அவரு சில நிறுவனங்கள் வாங்கினதுக்கு பர்சனல் கேரண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி பேர்ல லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப சில பேர் பர்சனல் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நிறுவனம் வாங்கின கடனுக்கு இவர் கேரண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக அவர் பேர்ல இருக்க சொத்துக்கள் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணியிருக்காங்க. பட் இவர்கிட்டேருந்து 6.5 கோடி ரூபாயை வாங்கினதுனாலேயே அந்த 22,500 கோடி கடன் அப்படின்றத யாரும் விட்டுடல. அந்த நிறுவனங்களுக்கு எதிரான ரெக்கவரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது போய் நிற்குது. அவர் வேற என்ன சொல்லியிருக்காரு, இது பாருங்க இதுல ஆல்ரெடி நீங்க இத்தனை 1000 கோடி நீங்க ரெக்கவர் பண்ணிட்டீங்க, என்கிட்ட வேற கேரண்டர் சூரிட்டி கைத்து போட்டான்னு என்ன உயிரை வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ ரெக்கவரி ஒரு பக்கம் அது தனியா நடந்துட்டு இருக்கு. இவர் சூரிட்டி கைத்து போட்டாரு அப்படின்றதுனால இவர்கிட்ட இருந்து 6.5 கோடி வாங்குறாங்களே தவிர 6.5 கோடி வாங்கினதுனாலேயே 22,500 கோடி முடிஞ்சு போச்சுன்றதெல்லாம் கிடையாது. சரி விடுங்க, அண்ணன் அரசியல் ஞானி மாதிரி ஆட்களுக்கு அது அப்படிதான் தெரியும். எல்லாருமே அவரை மாதிரி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நாடும் மக்களும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்க பாஜக தலைவர்கள் கூட இதை பத்தி எதுவும் பேசல. எனக்கு இதான் ஞாபகம் வருது, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுரா அப்படின்னு இருப்பாரு பஞ்சதந்திரத்துல. இந்த மாதிரி உங்களெல்லாம் வச்சு நீ என்னதான் பண்ண முடியும்? அது பாஜக கிடையாது. அவர் பாஜக ஆதரவு பெற்ற எம்பி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு முட்டிக்கிச்சு. அது தெரியுமா? அது ஏதோ மறுபடியும் அடுத்த டேர்முக்கு சப்போர்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல. அவர் தீவிரமா பாஜகவுக்கு எதிராக அவர் இயங்க ஆரம்பிச்சு கட்சியில கட்டம் கட்டி, கட்சியில இந்த சென்ஸ் கட்சியிலேருந்து இவரோட எதுவும் யாரும் தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் பாஜகவுக்கு எதிராக இது பண்ணி அதெல்லாம் நடந்தது. அதனால அவர் பாஜக அன்னைக்கு அவர் உங்களுக்கு வேண்டியவராக இருந்தது. பாஜக இது பேசும்போது இல்ல அவர் சேனல் மூலமா நடக்கும்போது. இன்னைக்கு ஒரு பாஜக எம்பி ஆயிட்டாரா உங்களுக்கு? இதையும் கிளாரிஃபை பண்ணதுக்கு இதுங்களுக்கு துப்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, வாரிசு அரசியல்னால தத்தி அன்பிட்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் அப்படிதான் இருக்குது. ஓகே சார். சார் கடைசியா ஒண்ணு சார், மன்மத வணக்கங்கள் சார். ரதி தேவி வணக்கம். அதே சார் புதுசா ஒருத்தர் சொன்னதையே நம்ம அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது, சொந்தமா யோசிக்கணும். நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல உடனே அது தப்பாயிடுச்சுன்னா இன்னைக்கு தப்பா பேசுறது தான் நல்லா இருக்கு. அதனால நாமளும் அப்படியே பேசிட்டு போவோமே. ரதி தேவி நன்றி. ரவி தேவி நன்றி சார்.